அனைவருக்கும் அட்சய திருதியை நல்வாழ்த்துக்கள். இந்த அட்சய திருதியையில் எனக்கு ஒர்க் அவுட் ஆன ஒரு நல்ல விஷயத்தை பற்றி இப்போ பகிர்ந்துக்க போகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது மாங்காடு கோயிலோட வெளிப்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய சுதை வடிவங்கள். இந்த சாமிங்களெல்லாம் பார்த்து நல்லா வணங்கிக்கிட்டு செல்வ வளம், உடல் நலம், ஆரோக்கியம்லாம் பெருக நல்லபடியாக வாழணும்னு சாமியை வேண்டிக்கிட்டு நான் சொல்கிற அந்த மெசேஜை கேட்டுக்கோங்க. இந்த அட்சய திருதியை அப்போ யாரோ ஒருவர் போட்ட ஒரு மெசேஜ் படி அட்சய திருதியை அன்னைக்கு வஸ்திர தானம், அதாவது புது துணி வாங்கி யாருக்காவது தானம், ஏழை எளிய மக்களுக்கு தானம் பண்ணால் உடல் ஆரோக்கியம், அதாவது நீண்ட நாளாக நம்ம தாக்கியிருக்கிற நோய்கள் எதுலேருந்துலாம் விடுபடலாம் அப்படின்னு சொல்லி படித்ததை வச்சு நான் ஒரு 4-5 வருஷமாக அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கள் குடும்பத்தில் யாருக்காவது ரொம்ப உடம்பு சரியில்லைன்னா அது சம்மந்தமாக அவங்களுக்காக வேண்டிக்கிட்டு புது துணி வாங்கி யாராவது ஒரு ஏழைக்கு தானமாக கொடுத்துருவேன். இது நிஜமாகவே நல்லபடியாக அவங்க உடல் நலம் தேறி வர்றதுக்கெல்லாம் வசதி வாய்ப்பாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்காக அவங்க நலனுக்காக வேண்டிக்கிட்டோ அல்லது பொதுவாக உங்கள் குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டோ யாராவது ஒரு ஏழை எளிய மக்களுக்கு வஸ்திர தானம், உங்களால் முடிஞ்சது எது வேணாலும், ஒரு புடவையோ ஒரு லுங்கியோ அல்லது ஒரு உள்பாவாடை கூட நீங்கள் தாராளமாக தானம் கொடுக்கலாம். ஏன்னா அதனுடைய தேவை, புடவையோட தேவையை விட உள்பாவாடையோட தேவைகள் நிறைய பேருக்கு இருக்கும். ஏழை எளிய மக்களால் வாங்க முடியாது. நம்மளும் பழசை கொடுக்க மாட்டோம். பழசு அது எதுக்குன்னா நம்ம தர துடைக்கிறதுக்கு அப்படி தான் யூஸ் பண்ணிக்குவோம். அதனால் நீங்கள் உங்களால் முடிஞ்ச வஸ்திர தானம் கொடுத்துட்டு வீட்டுக்கு கல் உப்பு வாங்கி வச்சுக்கோங்க. நிஜமாகவே அது நல்ல பலன் கொடுக்கும். இந்த தங்கம் வாங்குகிறேன் அப்படின்லாம் போயிட்டு தேவையில்லாமல் தங்க வியாபாரிகளுக்கு தான் இந்த அட்சய திருதியை எக்கச்சக்கமாக, அதாவது எனக்கு தெரிஞ்சு 500 ரூபாய்க்கு விற்ற சவரன் இப்போ 70,000 தாண்டி விற்கிது. எல்லாரும் 500 ரூபாய்க்கு வாங்கி வச்ச சவரனை தான் இன்றைக்கி 70,000 சொல்லி விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதனால் தங்க வியாபாரிகளுக்கு தங்கம் சேர்றதுக்கு மேலும் மேலும் சேர்ந்து அவங்க செய்கூலி சேதாரம்லாம் போட்டு ஏகப்பட்ட பணம் கோடி கோடியாக சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் துணை போகாதீங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் இந்த ஆரோக்கியத்தை வாங்குங்க. ஆரோக்கியம் வாங்கக்கூடிய வஸ்திர தானம் செய்து இந்த அட்சய திருதியை நன்னாளில் எல்லோரும் நலம் பெற்று வாழ வேண்டும் என்று மாங்காடு காமாட்சியை வேண்டிக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வணக்கம்.